போதைப்பொருள் விற்பனை நிலவரம். தென்காசி அருகே கஞ்சா விற்பனை செய்த இளைஞர் சிக்கினார். கடையம் பகுதியில் மந்தியூர் வடக்கு தெருவைச் சேர்ந்த வினோத் என்ற இளைஞர் இருசக்கர வாகனத்தில் 2 கிலோ கஞ்சாவை விற்பனைக்கு கொண்டு சென்றபோது சிக்கினார். அவரிடமிருந்து இருசக்கர வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டது. இதை அறிந்த பொதுமக்கள் ஸ்டிக்கர் ஸ்டாலின் ஆட்சிகள் இன்னும் சிறிது நாளில் கஞ்சாவை தெருவுக்கு தெரு கூவி கூவி விற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என கடுமையாக விமர்சிக்கின்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் ஹான்ஸ் மற்றும் கேரள லாட்டரி விற்பனை செய்த இருவர் சிக்கினர். புவனகிரி கடை வீதியில் உள்ள ஒரு கடையில் ஹான்ஸ் புகையிலை விற்பனை செய்த தம்பிக்கு நல்லாம்பட்டினம் கிராமத்தைச் சேர்ந்த வெற்றி செல்வன் பிடிபட்டார். இதேபோல் இருசக்கர வாகனத்தில் கேரள லாட்டரி விற்பனை செய்த சிதம்பரத்தைச் சேர்ந்த ராகவன் சிக்கினார். இதை அறிந்த பொதுமக்கள் சில்லறை விற்பனையாளர்களை பிடிக்கும் காவல்துறை ஹான்ஸ் விற்கும் மொத்த வியாபாரிகளை தப்பவிட்டு வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர். கோவை செட்டிப்பாளையத்தில் கஞ்சா மெத்தபட்டமைன் விற்பனை செய்த இருவர் சிக்கினர். கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா மெத்தபட்டமைன் விற்பனை செய்வது தொடர்பாக ஜே நகர் மேம்பாலத்தில் சோதனை நடைபெற்றது. அப்போது ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த தீபன்ராஜ், கிருத்திக் ரோஷன் ஆகிய இருவர் திருட்டு இருசக்கர வாகனத்துடன் சிக்கினர். மேலும் அவர்களிடமிருந்து 1 கிலோ 300 கிராம் கஞ்சா, 3 கிராம் மெத்தபட்டமைன் ஆகியவை சிக்கியது. இதை கண்ட பொதுமக்கள் கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி கிடைக்கிறதோ இல்லையோ ஸ்டாலின் ஆட்சியில் போதை தாராளமாக கிடைப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் 5 லட்சம் மதிப்புள்ள 104 கிலோ ஹான்ஸ், குட்கா, பான் மசாலா உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. பொதுமக்கள் அளித்த தகவலின் பெயரில் இருசக்கர வாகனத்திலும் வீட்டிலும் குட்கா, பான் மசாலா பொருட்களை பதுக்கி வைத்திருந்த சேத்தன்குமார் மற்றும் கணேஷ்குமார் ஆகியோர் பிடிபட்டனர். தீயசக்தி திமுக ஆட்சியில் போதை வஸ்துகள் தடையின்றி கிடைப்பதால் இளைஞர்களின் வாழ்க்கை சீரழித்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே அரசு பேருந்தில் கடத்தி வரப்பட்ட 10 கிலோ கஞ்சா சிக்கியது. ஆந்திராவில் இருந்து வந்த தமிழ்நாடு அரசு பேருந்தில் சென்னையைச் சேர்ந்த தினேஷ், அஜித் ஆகியோர் ஒரிசாவில் இருந்து கடத்தி வந்த 10 கிலோ கஞ்சாவுடன் சிக்கினர். இதை கண்ட பொதுமக்கள் தமிழக அரசு பேருந்துகள் போக்குவரத்திற்கு பயன்படுகிறதோ இல்லையோ போதை கடத்தலுக்கு பெரிதும் பயன்படுகிறது என குற்றம் சாட்டினர்.